ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம கூட வாழ்கிற சில வீட்டு விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த விலங்கை பார்த்து அது எப்படி சத்தம் போடுன்னு கேட்போமா? வாங்க. இங்கே ஒரு பெரிய மென்மையான பசு இருக்கு பாருங்க. பசுக்கள் நமக்கு பால் தரும். மாடு எப்படி கத்தும்னு தெரியுமா? கரெக்ட், மாடு அப்படின்னு தான் கத்தும். இதோ ஒரு ஆடு இருக்கு பாருங்க. ஆடு எப்படி கத்தும்னு தெரியுமா? கரெக்ட், ஆடு அப்படின்னு தான் கத்தும். இப்போ கோழிய பார்ப்போம். கோழிகள் முட்டையிடும். கோழி எப்படி கத்தும்? கரெக்ட், கோழி அப்படின்னு தான் கத்தும். இது ஒரு வாத்து வருது பாருங்க. வாத்து எப்படி கத்தும்? வாத்து அப்படின்னு தான் கத்தும். இப்போ அடுத்ததா நம்ம நாய் பார்க்கலாம். நாய்கள் மனிதனோட சிறந்த நண்பர்கள். நாய் என்ன சத்தம் போடுன்னு உங்களால யூகிக்க முடியுமா? சரியா பண்ணீங்க. நாய் அப்படின்னு தான் கத்தும். உங்களால பூனைய பார்க்க முடியுதா? பூனை எப்படி கத்தும்? அது சரி, பூனை சொல்லுது. இதோ ஒரு அழகான குதிரை. குதிரைகள் வேகமா ஓடும். குதிரை எப்படி கத்தும்? ஆமா, குதிரை அப்படின்னு தான் கத்தும். கடைசியா கழுதையை சந்திப்போம். கழுதையின் சத்தத்தை உங்களால யூகிக்க முடியுமா? அவ்வளவுதான், கழுதை அப்படின்னு தான் கத்தும். ஓகே, இன்னைக்கு நிறைய வீட்டு விலங்குகளை பார்த்தோம். அதெல்லாம் எப்படி கத்தும்னு குயிக்கா பார்த்துருவோமா? பசு, ஆடு, கோழி, வாத்து, நாய், பூனை, குதிரை, கழுதை. இப்ப எல்லா விலங்கும் எப்படி கத்தும்னு தெரிஞ்சிருச்சா? ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம காட்டுல வாழ்ற விலங்குகளை சந்திக்க போறோம். அது மட்டும் இல்ல, அந்த விலங்குகள்லாம் எப்படி கத்தும்னு கேட்க போறோம். நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இதோ இங்க சிங்கம் இருக்கு பாருங்களேன். சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. சிங்கம் எப்படி கத்தும்னு தெரியுமா? சிங்கம் அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது யானை. யானை தான் நிலத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய விலங்கு. யானை எப்படி கத்தும்னு தெரியுமா? யானை அப்படின்னு தான் கத்தும். இதோ இங்க புலி இருக்கு பாருங்களேன். புலி சிறந்த வேட்டையாடுற விலங்கு. புலியோட உடம்புல அழகான கோடுகள் இருக்கு பாத்தீங்களா? புலி எப்படி கத்தும்னு தெரியுமா? புலி அப்படின்னு தான் கத்தும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது கரடி. கரடி ரொம்ப பெருசாவும் பஞ்சு போன்ற உடலையும் கொண்டது. கரடி எப்படி கத்தும்னு தெரியுமா? கரடி அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஓநாய். ஓநாய்லாம் கூட்டமா தான் வாழும். அப்புறம் அது ரொம்ப புத்திசாலி கூட. ஓநாய் எப்படி கத்தும்னு தெரியுமா? ஓநாய் அப்படின்னு தான் கத்தும். இங்க மரங்கள் மேல குரங்குகள் இருக்கு பாத்தீங்களா?
குரங்குகளுக்கு வாழைப்பழம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். குரங்கு எப்படி கத்தும்னு யூகிக்க முடியுதா? குரங்கு அப்படின்னு தான் கத்தும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது ஒட்டகச்சிவிங்கி. இது ரொம்ப உயரமான விலங்கு. உயரமான மரத்துல இருக்க இலைகளை சாப்பிட்றதுக்கு இதோட கழுத்து உதவியா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி எப்படி கத்தும்னு தெரியுமா? ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது வரிக்குதிரை. வரிக்குதிரையோட உடம்புல கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகள் இருக்கும். வரிக்குதிரை எப்படி கத்தும்னு தெரியுமா? வரிக்குதிரை அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது காண்டாமிருகம். இது பெரிய மிருகம் மட்டும் இல்ல, வலிமையானதும் கூட. காண்டாமிருகம் எப்படி கத்தும்னு தெரியுமா? காண்டாமிருகம் அப்படின்னு தான் கத்தும். அடுத்ததா இந்த நீர் யானைய பாருங்களேன். நீர் யானை தண்ணியில வாழ்ற பெரிய விலங்கு. நீர் யானை எப்படி கத்தும்னு தெரியுமா? நீர் யானை அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நரி. நரி ரொம்ப புத்திசாலியானது, அப்புறம் வேகமான விலங்கும் கூட. உங்களுக்கு நரி எப்படி கத்தும்னு யூகிக்க முடியுதா? நரி அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது கங்காரு. கங்காருலாம் அதோட குழந்தைகளை பைகள்ல சுமந்து செல்லுது. கங்காரு எப்படி கத்தும்னு தெரியுமா? கங்காரு அப்படின்னு தான் கத்தும். அடுத்து இந்த ஹைனாவை பாருங்களேன். இந்த ஹைனா ரொம்ப புத்திசாலித்தனமா வேட்டையாடும். ஹைனா எப்படி கத்தும்னு தெரியுமா? ஹைனா அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது கருஞ்சிறுத்தை. அமைதியா இருங்க, இது இரவு நேரம். இரவு நேரத்துல கருஞ்சிறுத்தைலாம் மரங்கள்ல ஒளிஞ்சிருக்கும். கருஞ்சிறுத்தை எப்படி கத்தும்னு தெரியுமா? கருஞ்சிறுத்தை அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? கொரில்லா. இந்த பெரிய கொரில்லா ரொம்ப வலிமையானது. கொரில்லா எப்படி கத்தும்னு தெரியுமா? கொரில்லா அப்படின்னு தான் கத்தும். அடுத்து நம்ம பார்க்க போற விலங்கு சிறுத்தை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிறுத்தையால மரங்கள் மேல கூட ஏற முடியும். சிறுத்தை எப்படி கத்தும்னு தெரியுமா? சிறுத்தை அப்படின்னு தான் கத்தும். இன்னைக்கு நாம நிறைய காட்டு விலங்குகளை சந்திச்சோம்ல. இப்போ எல்லா அனிமலும் எப்படி கத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, see you.